என் பேர் ராம் சுகுமார். நான் இந்தியன் சாஃப்ட்வேர்னு ஒரு கம்பெனியோட சிஇஓவாக இருக்கேன். இது வந்து நான் 40 வருஷமாக டென்னிஸ் விளையாடின்னு இருக்கேன். அண்ட் பிக்கிள் பாலுங்கிறது ஒரு ஸ்போர்ட் அமெரிக்காவில் ஆரம்பித்தது. 60s ஆரம்பித்து அது வருஷமாக இருக்குது. அதனால் இப்போது இது நிறைய பாப்புலர் ஆகிட்டு இருக்கு யூஎஸில். இந்தியாவுக்கு ஒரு 5-6 வருஷம் முன்னாடி வந்தது. அண்டு இப்போ அது ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ஸ்போர்ட்ஸ் இன் இந்தியா இப்போது. அண்டு சென்னையிலையும் இப்போ நான் ஒரு 6 மாதமாக விளையாடின்னு இருக்கேன். அண்ட் நிறைய பிளேயர்ஸ் இப்போ அதை விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் சேர்ந்து இப்போது ஒரு சூரஜ், அப்புறம் வெங்கடேஸ்வர், விக்ரம், அப்புறம் ராஜேஷ், இவங்கெல்லாம் வந்து சேர்ந்து இவங்க சூரஜ் முன்னாடியே பிக்லர்ஸ்னு ஒன்று நடத்தின்னு இருக்காரு நிறையா 2 இடத்துல சென்னையில். இந்த போரூர் இடமும் இப்போது நல்லா 3 கோர்ட்டு வசதிகள்லாம் வச்சு இங்கே இருக்கிற கம்யூனிட்டிக்கே அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அங்கே எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த ஸ்போர்ட்டோட அட்வான்டேஜ் என்னென்னா, இது டென்னிஸ் மாதிரி உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து அந்த கோச்சிங் அதெல்லாம் நீங்கள் 15 வயசில் ஆரம்பிக்கலாம், 10 வயசில் ஆரம்பிக்கலாம், 40 வயசில் ஆரம்பிக்கலாம், 50 வயசில் ஆரம்பிக்கலாம். அதனால் இது வந்து கம்யூனிட்டியே விளாட்லாம். இந்த ஸ்போர்ட்டை டிஃப்ரெண்ட் லெவல்ஸில் இதை விளாட்லாம். ஸோ அதனால் இது ரிலேட்டிவ்லி ஈஸியர் ஸ்போர்ட் ஆரம்பிக்கிறதுக்கு. அண்ட் எக்ஸசைஸும் நல்ல எக்ஸசைஸ் கிடைக்கும். ஸோ அதனால் இது கொஞ்சம் நல்ல பாப்புலராக ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. இங்கே நான் இனாகரேஷனுக்கு தான் வந்தேன். இங்கே ஆரம்பித்து அவங்க 3 பேர் சேர்ந்து இதை இன்வெஸ்ட் பண்ணி ஆரம்பிச்சிருக்காங்க. சார், இது வரைக்கும் அதிகமாக இப்போ நான் ஒரு 6 மாதமாக ஆடின்னு இருக்கேன். முதல்ல டவுட்ஃபுல்லாக தான் ஆரம்பித்தேன். பட் இப்போ எங்களுக்கும் பிடிச்சிருக்கு. எங்கள் கிளப்லேயும் நிறையா கோர்ட்ஸ் போடுறாங்க. சிட்டி பூரா வருது நிறையா கோர்ட். பெங்களூரில் ஆல்மோஸ்ட் 600 கோர்ட் போடுறாங்க. சென்னையிலையும் ஷோராக அவங்க சொன்ன மாதிரி 2-3 வருஷத்தில் 1000 கோர்ட் கிட்டே இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த ஸ்போர்ட் டெஃபினட்டாக சென்னையில் இது முதல் கோர்ட் இல்லை. இந்த மாதிரி இன்னொரு 5-6 இடத்துல இருக்குது. பட் இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இண்டோர், அதுவும் மழை பெஞ்சாலும் ஆடுற மாதிரி இதுதான் ஃபஸ்ட்டு இந்த சைடு. இல்லை அவருக்கு ஸோ வணக்கம், என் பேர் பாலாஜி சடகோபன், சாய் கிங்ஸோட கோஃபவுண்டர். இந்த ஸ்போர்ட்ஸ் டென் ஃபெசிலிட்டி இது 3வது ஃபெசிலிட்டி. ஃபஸ்ட்டு ஃபெசிலிட்டியில் ஒரு பிக்கிள் பால் கோர்ட் இருந்துச்சு, 2வதுல 2, இங்கே 3. பிக்கிள் பால் ஸ்போர்ட் வந்து இப்போது வேர்ல்டு வைடு பிக்கப் ஆகிட்டே வருது. யூஎஸில் வந்து பார்த்திங்கன்னா 15,000 கோர்ட்ஸ் இருக்குது. இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி ரொம்ப கைவிட்டு என்ற அளவுக்கு தான் கோர்ட்ஸ் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மும்பையிலேயே 500+ கோர்ட்ஸ் வந்துச்சு. Tier 2 சிட்டிஸு, Tier 1 சிட்டிஸு எல்லா இடத்துலையுமே பிக்கிள் பால் கோர்ட்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த ஸ்போர்ட் வந்து கொஞ்சம் ஈஸியாக விளையாடலாம். 8 வயசு பசங்கள்லேருந்து 80 வயசு வரைக்கும் விளையாடலாம் இந்த ஸ்போர்ட்டை. நீங்கள் ஃபிட்டாக இருந்தால் இந்த ஸ்போர்ட்டை விளையாடலாம். ஈஸியாக கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு டேவே உங்களால் கற்றுக்க முடியும் ஸ்போர்ட்டை. சின்ன பசங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இப்போது டிவி, மொபைல் அதெல்லாம் இருக்கிற டைமில் இந்த மாதிரி பிக்கிள் பால் கோர்ட்ஸ் நிறைய இருக்கிறது குட்டி பசங்கள்லாம் ஃபிட்னஸை எடுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஸ்போர்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் சென்னையில் ரொம்ப கம்மி. அதாவது பார்க்கிங்கோட ஸ்பேஷியஸாக ஒரு ஸ்டோர் இருக்குது உங்களோட ஃபெசிலிட்டியில். அந்த ஸ்டோரில் வந்து நீங்கள் பிக்கிள் பால் ராக்கெட் வாங்கிக்கலாம், உங்களுக்கு பால் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி ஸ்டோர் ஒன்று வச்சுருக்காங்க. அது தவிர கொஞ்சம் நாளில் கழித்து ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸும் கொண்டு வந்துடுவாங்க. சேஞ்ச் ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இவ்வளோ ஸ்பேஷியஸாக கார் பார்க்கிங்கோடு இருக்கிற ஃபெசிலிட்டிஸ்லாம் ரொம்ப கம்மி. இந்த ஸ்போர்ட் பிக்கப்பாக சென்னையில் நிறைய கோர்ட்ஸ் வந்தாலுமே ஸ்போர்ட்ஸ் டென் மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொடுக்குற பிக்கிள் பால் கோச் வந்து தனியாக தெரிவாங்க. ஐ விஷ் ஆல் த ஃபவுண்டர்ஸ் பெஸ்ட் ஆஃப் லக். இந்த மாதிரி கோச் சென்னையில் இவங்களே வந்து ஒரு பிராண்டாக எஸ்டாப்ளிஷ் ஆகி இந்தியா ஃபுல்லாக வரணுன்றது தான் என்னோட. இப்போ நேஷ்னல் லெவல் சாம்பியன்ஷிப்லாம் பண்ணுறாங்க, ப்ரைவேட் டோர்னமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. அஃபிஷியலாக இந்தியா ரெகக்னைஸ் பண்ணி பண்ணுறாங்களான்றது எனக்கு தெரியல. பிக்கிள் பால் பற்றி என்ன பண்ணுறாங்க, அசோசியேஷன் என்ன, நேஷ்னல் லெவலில் என்ன டோர்னமெண்ட்ஸ் பண்ணுறாங்கன்றது சூரஜ் வந்து பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஏன்னா அவர் பாம்பேலாம் போய் டோர்னமெண்ட்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. ஓகே, வணக்கம், என் பேர் ஹபீப். நான் ஒரு ப்ராஃபிட் டெவலப்பர், RWD அப்படிங்கிற பேரில். இந்த ஃபெசிலிட்டி, அதாவது சென்னை இஸ் அ ஸ்போர்ட்டிங் பிளேஸ் ஆல்வேஸ். ஏன்னா நம்ம ஊரில் செஸ்லேருந்து, பேட்மிண்டன்லேருந்து, டென்னிஸ்லேருந்து எல்லாமே ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்போர்ட்டாக இருக்குது. ஐ திங்க் பிக்லர்ஸ் கோடுங்கிறது வந்து ஐ திங்க் நியூ ஸ்போர்ட் எல்லாம் சொன்ன மாதிரி சென்னையில் ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டுருக்கு. ஏன்னா இவங்களே இது 3வது ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க.
இந்த கேமை சொன்ன மாதிரி யாரும் ஆடலாம் ஈஸியாக. நம்ம டென்னிஸ் அப்படின்னு சொன்னோம்னா வந்து ஒரு 2 வருஷம் ஆகும் பழகுறதுக்கு. இந்த கேமை வந்து ஒரே நாளில் வந்து பழகிடலாம். நான் ஒரு ப்ராப் டெவலப்பர், நான் கிடாய் அப்படிங்கிற ஒரு அமைப்புடைய தலைவர் வேறு. ஸோ சென்னையில் இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட் எல்லா இதுலேயும் வந்து இந்த நிறைய கிளப் ஹவுஸ்லாம் வச்சுருப்போம். அதில் கண்டிப்பாக வந்து இந்த பீக்கிள் இந்த ஸ்போர்ட்டை வந்து வி வில் டெஃபினெட்லி இன்ட்ரடியூஸ். Suraj, we have a lot of opportunity. Thank you. So let's partner and do many things together. Thank you. சூரஜ் விஸ்வநாதன், நான் இந்த பிக்லர்ஸ் பை ஸ்போர்ட்ஸ்டன் அண்ட் ஸ்போர்ட்ஸ்டன் பிராண்டோட ஓனர். ஸோ இந்த கோர்ட் இது வந்து நம்மளோட 3வது ஃபெசிலிட்டி. முதல் கோர்ட் வந்து மந்தவெளியில் வச்சுருக்கோம். 2வது கோர்ட் வந்து ராயப்பேட்டாவில் இருக்குது. இது 3வது கோர்ட். இது இண்டோர் 3 கோர்ட் ஃபெசிலிட்டி. இதுதான் பெருசு இப்போ இருக்கிறதுலையே. ராயப்பேட்டாலேயும் இண்டோர் கோர்ட் தான், பட் ஆனால் 1 கோர்ட். இது மந்தவெளியில் வந்து அவுட்டோர் கோர்ட், அதை 1. ஸோ இந்த ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1965 யூஎஸ்லேருந்து இது ஒரிஜினேட் ஆச்சு. ஸோ அவங்க தான் அதை கண்டுபிடிச்சாங்க. அது வந்து இப்போது 2020 இந்த கோவிடுக்கு அப்புறம் நல்ல சூடு பிடிச்சிருக்கு. அண்ட் இப்போது இன்டர்நேஷ்னல் லெவலில் பெரிய பெரிய டோர்னமெண்ட்ஸ்லாம் நடக்குது. ஸோ இப்போது ரீசெண்டாக நான் வந்து பாம்பேயில் இருக்கும்போது அங்கே ஒரு பெரிய இந்தியன் ஓப்பன் சொல்லி நடத்துகிறாங்க. அது ஆல்மோஸ்ட் ஒரு 40-50 ஃபாரினர்ஸ் வந்து விளையாடி தே அப் த காம்படிஷன் லெவல்ஸ். பாம்பேயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஒரு வேறு லெவலில் ஆடுறாங்க. ஆக்சுவலி ஒரு ஆர்வத்தோடு ஆடி பண்ணுறாங்க. ஸோ நம்மளோட கோல் என்னென்னா சென்னையிலையும் அந்த மாதிரி ஒரு ஆர்வத்தோட ஒரு ஃபெசிலிட்டி கொண்டு வந்து ஆடி கோச்சிங் கொண்டு வந்து அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸும் கொண்டு வந்து we want to promote this sport in a very big manner. That is the goal of Picklers by Sportsden. ஸ்போர்ட்ஸ்டன்ங்கிறது கடை, அது வந்து ப்ரோ ஸ்டோர் கான்செப்ட். அதாவது பிக்கிள் பால் ஐட்டம்ஸு, டென்னிஸ் ஐட்டம்ஸ், பேட்மிண்டன் ஐட்டம்ஸ் தேவைப்படுறதெல்லாம் நம்ம ஸ்டோரில் கிடைக்கும். ஸோ வி செல் அக்ராஸ் இந்தியா. இதுதான். தமிழ்நாடு அரசு வந்து விளையாட்டுத்துறைக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்போர்ட்ஸை பற்றி தமிழக துணை முதலமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சர் நீங்கள் என்ன மாதிரி பேசுகிறீங்களா? ஆமாம், இது பிளானில் இருக்குது. இப்போது இனிஷியலாக நம்மளோட ஃபோக்கஸ் என்னென்னா இப்போது அந்த ஃபெசிலிட்டிஸை டெவலப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பிளேயர்ஸையும் கொண்டு வரதுக்காக இப்போ பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பிளேயர்ஸை கொண்டு வரதுக்காக பிளான் பண்ணிகிட்ருக்கோம். கோச்சிங் ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கோம். ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் கோச்சிங் மாதிரி நாங்கள் எடுத்துகிட்டு வரலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கோம். ஸோ இதை எடுத்துகிட்டு நம்ம கவர்மெண்ட் சப்போர்ட்டில் கொஞ்சம் டோர்னமெண்ட்ஸ் பெரிய லெவல் கண்டக்ட் பண்ணி இன்டர்நேஷ்னல் ரெக்கக்னிஷன் கொண்டு வரதுக்கு நாங்கள் பிளான் பண்ணுறோம். கிராமப்புற மாணவர்களை வந்து எப்படி இப்போ ஸோ எங்களோட ஃபஸ்ட்டு பிளான் என்னென்னா ஸ்கூல்ஸ் பிடிக்கிறதுக்கு பள்ளிக்கூடங்கள், அப்புறம் வந்து கிராமத்தில் வந்து இதை எப்படி எடுத்துகிட்டு போகலான்னாக்கா, இது ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்போர்ட் வந்து பழைய காலத்தில் எக்ஸாமினேஷன் பேடில் தட்டுவோம்ல, ஸோ அந்த மாதிரி சிமிலர் கான்செப்ட் தான் இது. பட் அது அவங்களுக்கு புரிய அளவுக்கு அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலான்னு இருக்கோம். பட் எங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது மோர் சொஃபிஸ்டிகேட்டட் ஸ்டைல் ஆஃப் பிளே இது. ஸோ லாட் ஆஃப் பீப்புள் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா டென்னிஸ் பிளேயர்ஸே வந்து நிறைய பேர் இதுக்கு எடுத்துகிட்டு வராங்க. நான் இந்த ஸ்போர்ட் வந்து மினி டென்னிஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய பேர் டென்னிஸ் பிளேயர்ஸ் ஆடுறவங்களே இது வந்து எடுத்துகிட்டு வராங்க. ஸோ நிறைய இந்த டென்னிஸ் பிளேயர்ஸ் வர வர இந்த ஸ்போர்ட் இன்னும் காம்படிட்டிவ் ஆகிடும், வேறு லெவலில் எடுத்துகிட்டு போயிடலாம். அது நிறைய கொடுக்குறாரு. இந்த ஸ்போர்ட்டுக்கும் அவர் சப்போர்ட் பண்ணுவார்னு எதிர்பார்க்குறோம். பட் அவர் இந்த ஆட்சியில் வந்து உதயநிதி சார் வந்து நிறையவே பண்ணியிருக்காரு ஸ்போர்ட்ஸ் பீப்புளுக்கு. எனக்கே இன்டைரக்டாக எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நிறைய சப்போர்ட்டு, நிறைய ஸ்பான்சர்ஸ் எல்லாமே வந்து அவர் கொண்டு வந்துட்டுருக்காரு. ஸோ இந்த ஆட்சியில் கண்டிப்பாக ப்ரொஃபஷ்னல் கோச்சஸுங்க எடுக்கும்போது இங்கே நிறைய இப்போதைக்கு இல்லை சென்னையில். பட் அதை உருவாக்குறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ நாங்கள் அதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு செப்பரேட் R&D மாதிரி பண்ணி ஒரு எப்படி விளாட்றாங்கன்னா, அது வந்து வெளிநாட்டு யூஎஸ்லேருந்து கொண்டு வந்ததுனால அவங்களோட அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி என்னெல்லாம் கொண்டு வரணுங்கிறது நாங்கள் பார்த்து முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 7-8 இயர்ஸ் முன்னாடி வந்தது. ஆனால் இந்த லாஸ்ட் 2 இயர்ஸில் வந்து நிறைய க்ரோத் இருக்குது பிக்கிள் பாலுக்கு. மும்பையில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் 500 பிக்கிள் பால் கோர்ட்ஸ் வந்திருக்கு. டெல்லியில் பார்த்தீங்கன்னா ஒரு 300-350 கோர்ட் வந்திருக்கு. அண்ட் சென்னையில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1-1.5 இயர்ஸ் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணப்போ ஒரு 10 கோர்ட்டு தான் இருந்தது. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 50 to 60 கோர்ட்ஸ் இருக்குது. ஸோ கேம் நிறையா பிக்கப் ஆகிட்டுருக்கு. வி சீயிங் லாட் ஆஃப் பார்ட்டிசிபேஷன் from young and old, and it's also a game that is become a social kind of a thing. So I hope that we will see the game grow and நிறைய pickle ball courts facilities and நிறைய வரதுக்கு வாய்ப்பு உண்டு.